ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மான்வா வந்து போன்லெஸ் கிரமன்ஸ் சாப்டர் 56. சாப்டர் ஸ்டார்டிங்கில் கிளாக் டவர் விசார் பற்றி சொல்கிறாங்க. டேவிட் டைலர் ஒரு ஹை லெவல் ஃபைட்டிங் மேட்ச், ரொம்ப காலமாக ஃப்ரண்ட் லைன்லேருந்து ஃபைட் பண்ணவர். அப்புறம் அவர் வந்துட்டு ஒரு புத்திசாலியாகவும் இருந்தார். ஈவன் அவர் டவர் ஆஃப் ட்ரையல்ஸில் கூட அவரோட அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்ட்ராட்டஜி போட்டு நல்ல ரிசல்ட் எடுத்தார் டவர் ஆஃப் ட்ரையல்ஸில். அப்புறம் ட்ரையல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஹை ரேங்க் சேலஞ்சராக ஆனார். ஆனால் ப்ரெசென்ட்ல 13th ஃப்ளோரில் அவர் எப்பயும் போல புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜியை போட்டார். அப்போ ஒருத்தர் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை, இதுக்கு பதிலாக நம்ம நேருக்கு நேர் சண்டை போடுவோம் அப்படின்றான். ஆனால் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் தேவைப்படும். ஆனால் அவன் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வேணான்னு சொல்லிட்டு துகுலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒட்டி வச்சுட்டு அவன் வந்துட்டு நேருக்கு நேர் சண்டை போட போயிட்டான். இப்போ ஹீரோ சண்டை போடுறதுன்ட்டு காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு எல்லா வேம்பேஸையும் கட் பண்ணி போட்டுட்டு போயிட்டு. அப்போது ஹீரோ சண்டை போடுறத பார்த்த டகாஸ்கியும் லெஜெண்டரி நிஞ்சாவும் வாய் பொழந்து பார்த்துட்ருக்காங்க, இவனா ஹியூமனா அப்படின்ட்டு. அப்போது டகாஸ்கி வந்துட்டு கிளாக் டவர் ஆஃபீஸரை பார்த்து பேசுகிறான். இந்த பாயிண்டில் நம்ம பிளானை பற்றி மறந்துட்டு ஆன்சோனியனுக்கு எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு லெஜெண்டரி நிஞ்சாவும் நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்றான். அதுக்கு கிளாக் டவர் ஆஃபீஸர் இருந்துட்டு வெயிட் பண்ணுங்க, ஆன்சோனியன் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுன்ற நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இருந்தாலும் சிட்டி முழுக்க வேம்பைர்ஸ் இருக்குது, ஒரு சிங்கிள் ஆள் இல்லை இதை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்புறம் டவர் வரத்துக்கு முன்னாடியே ஆன்சோனியன் மாதிரியான மான்ஸ்டர் லைக் ஹண்டர்ஸ்ன்னுட்டு முன்னாடியே இருந்திருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அப்புறம் ஏன் அவங்க வந்துட்டு ஹண்டிங் பார்ட்டியை உருவாக்குனாங்க? அதே தான் உலகம் முழுக்கவும் செஞ்சாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட பல மாதிரியான எதிர்கொள்கிற திறன் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சண்டையில் தனியாக ஜெயிக்கிறன்றது இம்பாசிபிளான விஷயம். அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த வேம்பஸ் கூட சண்டை போட்டுட்ருக்க சமயத்தில் அந்த வேம்பஸ் வந்துட்டு ஹீரோவோட 2 கையும் பிடிச்சிருது. அப்போது வேம்பஸ் எல்லாம் வந்துட்டு சாவிட மனுஷ பையல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வர, அப்போ ஹீரோ வந்துட்டு டூப்ளிகேட் வெர்ஷன் மாதிரி அவனோட 2 கையும் வெடிக்க வச்சிடுறான். அதில் நிறைய வேம்பயர்ஸுக்கு வந்துட்டு டேமேஜ் ஆகுது. அப்போ ஹீரோ வந்துட்டு ஆஷன் பிளேட் வச்சு அவனோட 2 கையும் ரெக்கவர் பண்ணுறான். அப்போ ஹீரோன்ற நினைக்கிறேன் பாடி எக்ஸ்ப்ளோஷன் ஸ்கில்ன்றது ஒரு நல்ல ஸ்கில் தான். ஆனால் ஆஷன் பிளேட் வச்சு அவன் பாடி பார்ட்டை வந்துட்டு திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுனால நிறைய ஸ்டாமினான்ட்டு செலவாகுது. அப்போது ஒரு வேம்பயர் வந்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா காட் ஆஃப் பேட்டில் எங்களுக்கு கொடுத்த பவரில் இன்டர்ஃபியர் ஆகிருப்பேன். அப்போது இன்னொரு வேம்பயர் வந்துட்டு இவன் டிசபிள் அப்படின்னு, அதுக்கு மற்ற வேம்பயர்ஸ்லாம் வந்துட்டு என்ன டிசபிள் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த வேம்பயர் வந்துட்டு இவன் ஒரு காடோட டிசபிள், இவனை காடு வந்துட்டு ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அமைச்சிருக்காரு. நம்ம இந்த சிட்டியில் இருக்க எல்லா மக்களையும் கொன்னதுனால காட் வந்துட்டு கோவமாக இருக்காரு. அந்த வேம்பயர் சொன்னதெல்லாம் கேட்ட சில வேம்பயர்ஸ் வந்துட்டு காட் ஆஃப் பேட்டில் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து ஹீரோ வந்துட்டு, என்ன நான் ஒரு காடோட டிசபிளா, நடா பேசுகிறீங்க, வேம்பேர்ஸ் எல்லாம் இவ்வளோ முட்டாளங்களாக இருப்பானுங்கன்ட்டு எனக்கு தெரியாமல் போச்சு. அப்போ ஒரு வேம்பேர் வந்துட்டு டிசபிள் அப்படின்னு சொன்ன வேம்பேரை தலை மேலே அடிச்சுட்டு, அப்போ அந்த அடித்த வேம்பேர் வந்துட்டு அவனை நல்லா பாரு, அவன் வந்துட்டு ரொம்பவே மூச்சு வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த மொத்த வேம்பேர்ஸ்லாம் வந்துட்டு அவன் டயர்டாயிட்டானா, இதை தான் அட்டாக் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் வந்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக போக, அப்போ ஹீரோன்ட்டு அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த ஸ்பிரிட்டை வெளியே எடுக்க, இப்போ இதை பார்த்த வேம்பேர்ஸ் வந்துட்டு என்னது அது அப்படின்னு கேட்க, இப்போ ஹீரோ வந்துட்டு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த 4 ஸ்பிரிட்டையும் அவன் வாய்க்குள்ளே எடுத்து போட்டு சாப்பிட்டுற. அப்போ ஹீரோ வந்துட்டு இது உங்கள் குரூப்பில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தாண்டா அப்படின்றான். அப்போ ஹீரோ வந்துட்டு வேம்பயர் ஸ்பிரிட்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுனால மானவ ரெக்கவர் ஆகுது, அப்புறம் ஸ்டாமினா ரெக்கவர் ஆகுது. இப்போ ஹீரோ வந்துட்டு ரெக்கவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? அப்போது ஹீரோ அடிக்கிற அடியை பார்த்து வேம்பயர்ஸ் எல்லாம் பயப்படுதுங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லெஜெண்டரின்ஸ் வந்துட்டு ஆன்சோனியும் தான் ஃபைட் ஃபுல்லாகவே டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கான், அதனால தான் அவன் வேர்ல்டு நம்பர் 1 இருக்கான். இப்போ டகாஸ்கி இருந்துட்டு அதை நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்றான். அவனை பார்த்து அவனும் டயர்டான மாதிரியே தெரியல, இன்னும் ஸ்ட்ராங்கான மாதிரி தான் இருக்குது, நான் போய் ஹெல்ப் பண்ண போகிறேன். அப்போது லெஜெண்டரி நின்ஸ் வந்துட்டு கிளாக் டவர் விசாரை பார்த்து சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும், நானும் ஆன்சோனியன் போய் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்றான். அப்படி சீன் கட் ஆகி ஹீரோக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வருது காட்டுறாங்க. அப்போது ஹீரோ வந்துட்டு எல்லா ஸ்பிரிட்டும் அப்சர்வ் பண்ணதுனால ஸ்ட்ரென்த்து 3 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, எஜிலிட்டி 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டாமினா வந்துட்டு 4 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, மானா வந்துட்டு 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இதெல்லாம் பார்த்து ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நான் வேம்பேஸை அப்சர்வ் பண்ணி கிடைச்ச க்ரோத் ரேட்டையும் அப்புறம் நான் என் டூப்ளிகேட் வெர்ஷனை அப்சர்வ் பண்ணும்போது அந்த க்ரோத் ரேட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா வேம்பேரை அப்சர்வ் பண்ணும்போது வர க்ரோத் ரேட் தான் பெட்டராக இருக்குது. அப்புறம் வேம்பேர் கொண்டு வந்து நான் கொண்டுட்டா இந்த ட்ரையல் இருந்துட்டு இன்னவே நல்லாயிருக்கும்,
அப்போது அட்மின்ஸ் மெசேஜ் எல்லாம் வருது. அப்போது சில அட்மின்ஸ் வந்துட்டு ஹீரோவை பாராட்டுறாங்க, சில அட்மின்ஸ் வந்துட்டு ஹீரோவை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு நினைக்கிறான், நல்லது இதே மாதிரி நான் அட்மின்ஸை தொடர்ந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணனா என் மேலே நல்ல இம்ப்ரெஷன்ட்டு வரும், இந்த மாதிரி செய்கிறது இந்த விதத்துலேயும் தப்பு இல்லை அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ அந்த நேரம் பார்த்து லெஜெண்டரி நிஞ்சா, கிளாக் டவர் விசார்ட், அப்புறம் டகாஸ்கி வந்துட்டு வராங்க. அப்போது இதை பார்த்த ஹீரோன்ட்டு, நீங்கள் ப்ரீஸ்ட்டை தேடி எல்லாம் போயிருப்பீங்கன்ட்டு நான் நினச்சேன். அப்போது கிளாக் டவர் விசார்டுன்ட்டு சொல்கிறாரு, எங்களை மன்னிச்சிரு, இப்போத்துலேருந்து உன்னோட ஆப்ஷனை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடு. அப்போது அதுக்கு லெஜெண்டரி நிஞ்சா வந்துட்டு, நானும் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்றான். இப்போ டகாஸ்கி வந்துட்டு, ஆனால் உன்னோட முடிவை சந்தேகப்பட்ட ஒரு முட்டாள் தான். இப்போ ஹீரோ வந்துட்டு, நீங்கள் எல்லோரும் நேருக்கு நேர் சண்டை போடுறது புரிஞ்சிக்கிட்டா சரி அப்படின்றான். அப்போது ஹீரோக்கு வந்துட்டு 6th சென்ஸுன்ட்டு ஆக்டிவேட் ஆகி ஏதோ ஒரு பெரிய விஷயம்ட்டு வருதுன்ட்டு ஹீரோவுக்கு வந்துட்டு சென்ஸ் ஆகுது. அப்போ ஹீரோ வந்துட்டு திரும்பி பார்க்க அங்கே பார்த்தா ஒரு பிளட் அலையே வருது. அப்போ இதை பார்த்தா ஹீரோன்ட்டு நினைக்கிறான், வேம்பயர் கவுண்டா? அப்போ டகாஸ்கி வந்துட்டு, இவ்வளோ பெரிய பவர் வந்துட்டு வேம்பயர் கவுண்டால் யூஸ் பண்ண முடியுமா? அப்போது கிளாக் டவர் விசார்டு வந்துட்டு, அது வேம்பயர்ஸோட தனித்துவமான பவராக இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்கு மறந்து போன பெரிய பெரிய மேஜிக் கூட இவரோட பவர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்றாரு. அப்போ லெஜெண்டரி நிஞ்சா வந்துட்டு, இப்போ என்ன நம்ம பண்ணுறது, இதே மாதிரி போச்சுன்னா நம்ம எல்லோரும் செத்துருவோம் அப்படின்றான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், ஒரு காலத்தில் ஹண்டர்ஸை நான் அட்மிட் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன், இப்போது ஹண்டர்ஸை பாதுகாக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அப்போது ஹீரோன்ட்டு சொல்கிறான், எல்லோரும் இங்கேருந்து போங்க, போயிட்டு ப்ரீஸ்ட்டுங்களை இங்கே கூப்பிட்டு வாங்க. அப்போ லெஜெண்டரி நிஞ்சா வந்துட்டு, புரியல, ப்ரீஸ்ட்டுங்களா? அப்படி பண்ணுறதுனால எந்த வகையிலையும் யூஸ் ஆகாதுலன்ட்டு நான் நினச்சேன். ஹீரோன்ட்டு சொல்கிறான், நான் உண்மையை சொல்லணும்னா நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா எங்கள் சண்டையில் நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்றான். இப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், உண்மை என்னன்னா அவங்க 3 பேரையும் என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் வேம்பயர் கவுண்டை டிஃபீட் பண்ணி அவனோட ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணணும்னா நான் தனியாக தான் இதை பண்ணணும். இப்போ டகாஸ்கி இருந்துட்டு, நாங்கள் உன்னோட ஆர்டரை ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுமையாக இருக்குது, சந்தோஷமாக இல்லை. அப்போது கிளாக் டவர் விசாரன்ட்டு வெயிட் பண்ணி நாங்கள் போய் ப்ரீஸ்ட்டுங்களை கூப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் என்கிட்ட போயிட. அப்போ ஹீரோன்ட்டு, சரி அப்புறம் ஆரம்பிக்கலாமா அப்படின்றான். அப்போது ஹீரோ வந்துட்டு காம்பட் ஃபோக்கஸ்ன்ட்டு ஆக்டிவேட் பண்ணுறான். அப்போது 5 மடங்குன்ட்டு காம்பட் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்புறம் ஹெவன்லி பிளட் கல்டிவேஷன் ஆட்டை ஆக்டிவேட் பண்ணுறான். அப்புறம் டூத் சீக்கர் ஆஃப் பிளட் ஆக்டிவேட் பண்ணுறான். இப்போ சிஸ்டமில் இந்த நோட்டிஃபிகேஷன் வருது, எல்லா வித பிளட் மேனேஜ்மெண்ட் எபிலிட்டிலையும் அப்புறம் ஸ்கில்க்கு எஃபெக்டிவான பிளேஸில் கூட இன்டர்ஃபியர் ஆக முடியும்ன்ட்டு நோட்டிஃபிகேஷன் வர. இப்போ ஹீரோன்ட்டு அந்த அலை மாதிரியான அந்த பிளட்டை கண்ட்ரோல் பண்ணி மேலே தூக்கிடுறான். அப்போது வேம்பயர் கவுண்ட்டுன்ட்டு தெரிய, அப்போது வேம்பயர் கவுண்ட் இருந்துட்டு, டே ஹியூமன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்ததா என்னையை எதிர்த்திருப்ப, இந்த இடத்துக்கு எந்த வித பாதிப்பு இல்லாமல் அட்டாக் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் இனிமேல் இருந்துட்டு இந்த இடம் இருந்துட்டு உன்னோட நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண. இதை பார்த்த ஹீரோன்ட்ட நினைக்கிறான், ஆஹா நான் எதிர்பார்த்ததோட பெருசாக இருக்கு, இது என்னால் பிளாக் பண்ண முடியும்ன்ட்டு தோணலை, ஆனால் நான் மாட்டினேன் அவ்வளோதான் அப்படி ஹீரோ நினைக்க. இதோட இந்த சாப்டர்ன்ட்டு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.